காவிரி பிரச்சனையில் தீர்வு காண மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி தலைமையில் தமிழக கர்நாடக உயர்நிலை கூட்டம் நடைபெற்றது. அதில் முதலமைச்சரின் உரையை தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் வாசித்தார். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதால் தனது சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் இக்கூட்டத்தில் பங்கேற்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், காவிரி தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை கர்நாடகா தொடர்ந்து மீறி வரும் நிலையில் இந்த கூட்டத்தில் என்ன தீர்வு ஏற்படும் என்ற வியப்பு ஏற்படுவதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை கர்நாடகா தொடர்ந்து மீறி வரும் நிலையில் நீதிமன்ற வழிகாட்டுதலை ஏற்று தமிழகம் மதித்து நடப்பதன் உதாரணமாக இந்த கூட்டத்திலும் பங்கேற்பதாக ஜெயலலிதா தனது உரையில் தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கிடையே ஓடும் நதியாக காவிரி இருக்கும் நிலையில் அதை தனக்கே உரியதாக கர்நாடகா கருதுவதாக தெரிவித்த அவர், இது தொடர்பான வழக்கில் 1991ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தெரிவித்த வரிகளை மேற்கோள் காட்டியிருக்கிறார். மாநிலங்களுக்கிடையில் ஓடும் நதியை ஒரு மாநிலத்தில் இடம்பெற்றிருப்பதாக கருதக்கூடாது, அதன் நீரோட்ட அடிப்படையில் எந்த மாநிலமும் தனியுரிமை கொண்டாடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளதாக ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கிடையிலான நதிகளில் அனைத்து மாநிலங்களுக்கும் சம உரிமை உள்ளதாக உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள நிலையில் தமிழகத்துக்கு காவிரியில் உள்ள உரிமையை பறிக்கும் வகையில் திட்டமிட்டு கர்நாடகா செயல்படுவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். பல ஆண்டுகளாக மத்திய அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றும் பயனில்லாததால் தமிழகத்தின் உரிமையை பெற உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லாமல் போனதாக ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். வெள்ளக்காலங்களில் தனது அணைகளை காப்பாற்ற தண்ணீரை திறந்து விடுவதை தவிர மற்ற காலங்களில் நடுவர் மன்ற தீர்ப்பின்படி கர்நாடகா நடந்து கொண்டதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர், விவசாயத்துக்கு காவிரி நீரை நம்பியுள்ள தமிழகத்துக்கு உச்சநீதிமன்றம் மூலமே நீதி கிடைத்து வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகம் காவிரியில் உள்ள தனது உரிமையை நீதிமன்றங்களில் கோரும் போதெல்லாம் கர்நாடகாவில் வாழும் தமிழர்கள் அச்சமடைகின்றனர் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். எனவே கடந்த ஒரு மாதத்தில் உச்சநீதிமன்றம் அவ்வப்போது பிறப்பித்த உத்தரவுகளின்படி தமிழகத்துக்கு கர்நாடகா தண்ணீரை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும், நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள 4 வாரங்கள் வரை காத்திராமல் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் தனது உரையில் முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார்.